எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஏசி நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு ஏசி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஏசியில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத எப்படி நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு புது சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த ஏசி இப்போ புதுசாக வாங்க போகிறவங்க இந்த ஏசி எப்படி வாங்கணும், இந்த ஏசி வாங்கினதுக்கப்புறம் என்ன செலவு இருக்குது, வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செலவு இருக்குது, கரண்ட் பில் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக வரும், அந்த கரண்ட் பில்லெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலான வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் கிரியேட் பண்ண போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ ஏசியை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். டோட்டலாக ஒரு 7-8 வீடியோ கிட்ட வரும். அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், ஏசியை பற்றி எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏசி வாங்குங்க. இந்த ஏசியை பற்றி எல்லா டீட்டெயிலான வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் நான் கொடுக்க போகிறேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏசியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அந்த ஒரே வீடியோவிலேயே எல்லாத்தையும் பேசிட்டோம் அப்படின்னா வீடியோ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மாதிரி போயிடும். அப்படிங்கும்போது யாருமே பார்க்க மாட்டாங்க. அதனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக நான் பிரித்து அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரே லிங்க்காக நான் கொடுத்துட்றேன். அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், எல்லா வீடியோவுமே உங்களால் பார்த்துக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த 5 விஷயத்தை கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங். நிறைய பேர் இதில் தான் கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க. நான் 4 ஸ்டார் வாங்கலாமா, 3 ஸ்டார் வாங்கலாமா, 5 ஸ்டார் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுடைய யூசேஜை பொறுத்து தான் இருக்குது. என்ன கேட்டால் ஒரு 5 ஸ்டார் ஏசி வாங்குறதே பெட்டர்னு நான் சொல்லுவேன். எதுக்காண்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்டார் வாங்கலாமா 5 ஸ்டார் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வெயில் காலத்துக்கு மட்டும்தான் ஏசி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டாரே போதுமானது தான். நீங்கள் கண்டினியூவாக 365 நாளுமே நான் ஏசி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 5 ஸ்டார் ஏசி தான் வாங்கி ஆகணும். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நீங்கள் 5 ஸ்டார் ஏசியை வாங்கிடுங்க. ஏன்னா நம்ம 2 மாதம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு வருஷம் முழுக்க யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஒரு ஏசியை வாங்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் பில் இன்னுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். அதனால் என்னுடைய சஜஷன் 5 ஸ்டார் ஏசியை வாங்கிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நான் 1 டன் ஏசி வாங்குறதா இல்லை 1.5 டன் ஏசி வாங்குறதா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. நீங்கள் ஒரு சொந்த வீடு வச்சுருக்கிறீங்க, அந்த சொந்த வீட்டில் ரூம் சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 டன் ஏசியே வாங்கிக்கோங்க. இதுவே நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுடைய ரூம் சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 1.5 டன் ஏசி வாங்கிக்கோங்க. என்னடா சொந்த வீடு வச்சுருக்கிறவங்களுக்கு 1 டன்னு, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1.5 டன்னு இந்த மாதிரி சொல்கிறேன், ஆனால் சின்ன ரூமுக்கே இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொந்த வீடு வச்சுருக்கீங்க, உங்கள் சொந்த வீட்டில் ரூம் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அதில் 1 டன் ஏசியே போதுமானது. இல்லை உங்கள் சொந்த வீட்டில் ரூம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1.5 டன் ஏசியே போதுமானது. அப்படிங்கும்போது நீங்கள் 1.5 டன் வாங்கிக்கலாம். இதுவே நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் ரூம் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பான முறையில் 1.5 டன் ஏசியை வாங்கிக்கோங்க. எதுக்காண்டினா நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் ரூம் சின்னதாக இருக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் 1 டன் ஏசி வாங்குவீங்க. இதுவே நீங்கள் வேறு வீடு காலி பண்ணி வேறு வீடு நீங்கள் மாறும்போது அங்கே ரூம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அப்போ இந்த 1 டன் ஏசி உங்களுக்கு அப்போலாம் பத்தாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு கூலிங் கம்மியாக வரும் 1 டன் ஏசி அப்படிங்கும்போது நீங்கள் 1 டன் ஏசியை திரும்படி அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்படி வேறு 1.5 டன் ஏசி வாங்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல 2 செலவு வரும். அதனால் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க கம்பல்சரி 1.5 டன் ஏசியை வாங்கிக்கோங்க. ரூம் சின்னதாக இருந்தாலும் சரி ரூம் பெருசாக இருந்தாலும் சரி கம்பல்சரி 1.5 டன் வாங்கிக்கோங்க. இதுதான் என்னுடைய சஜஷன். அடுத்தது 3வது விஷயமா, நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ஒரு ஏசியை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 ஸ்டார் ஏசி தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க 1.5 டன் ஏசி தான் வாங்க போகிறீங்க அப்படின்னு முடிவாயிருச்சு அப்படின்னா அடுத்து 3வதாக ஒரு விஷயம் பார்த்து வாங்கணும். அதுதான் ISEER அப்படின்ற ஒரு வேல்யூ. இதை நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம், சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ISEER அப்படின்ற அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா மினிமம் 5ல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. 5க்கு கீழே போயிட வேண்டாம். 5 இருந்தால் ஓகே, 5க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டு.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 500 ரூ. 1000 இந்த மாதிரி முன்ன பின்ன வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. மினிமம் 5 இருந்தாலே போதுமானது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து 5க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு கரண்ட் பில் வந்து இன்னுமே வந்து நிறைய சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். நம்ம வந்து 5 ஸ்டார் ஏசி இருந்தால் போதும் நமக்கு வந்து கரண்ட் பில் சேவ் ஆகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். பட் அதுவுமே உண்மை தான். பட் இந்த ISEER அப்படின்ற இந்த வேல்யூ வந்து 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த கரண்ட் பில்லை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இதுவுமே வந்து ஒரு காரணமாக வந்து இருக்குது. அடுத்ததாக 4வது பார்த்தீங்கன்னா கூலிங் கெப்பாசிட்டி. இந்த கூலிங் கெப்பாசிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 இருக்கணும். சரிங்களா? 5000க்கு கீழே இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. 5000 மினிமம் இருக்கிற மாதிரி வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு 5000க்கு மேலே இருக்கிற மாதிரி வாங்குங்க. மினிமம் வந்து கூலிங் கெப்பாசிட்டி 5000 இருக்கணும். நான் இந்த சைடில் கூட பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் வந்து போட்டுடுறேன். எதுக்காண்டி இந்த கூலிங் கெப்பாசிட்டி வந்து மினிமம் 5000ல் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இது மூலமாகவும் வந்து கரண்ட் பில் வந்து சேவ் பண்ண முடியும். கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உள்ளே வர்றீங்க, ஏசி ஆன் பண்ணுறீங்க, டக்குன்னு நீங்கள் ஏசி ஆன் பண்ணிடுறீங்க. ஆன் பண்ணி உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ரூமு வந்து ரொம்ப ஓவர் கூலிங் ஆகிடுச்சின்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து சேவ் ஆகும். இது எப்படி சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கூலிங் கெப்பாசிட்டி ஒரு 5000 இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுடைய ரூம் வந்து கூலிங் ஆகிருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரூம் 10 நிமிஷத்தில் வந்து கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கம்ப்ரஸர் வந்து 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோடைய வேலை வந்து கம்மியாயிரும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஏசி போடுறப்ப அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு கம்ப்ரஸர் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து லோடு எடுக்கும். 10 நிமிஷத்தில் உங்களுடைய ரூம் வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்ப்ரஸரோட வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். அப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 நிமிஷம் மட்டும்தான் கம்ப்ரஸர் வந்து அதிகமாக ஹெவியாக வந்து லோட் ஆகும். அதுக்கப்புறம் அதோட வேலை வந்து கம்மி தான். இதனால் நமக்கு கரண்ட் பில் வந்து அதிகமாக வராது. இதுவே நீங்கள் கூலிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஏசி வாங்கிட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் கூலிங் ஆக வேண்டிய ரூமு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 25 நிமிஷம் இந்த மாதிரி லேட் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் கூலிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஏசி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூலிங் வந்து உங்களுடைய ரூம்குள்ளே ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்படி லேட் ஆகிற பட்சத்தில் அப்போ கம்ப்ரஸர் என்ன செய்யும், அப்போ இன்னமும் கூலிங் ஆகலைன்னு சொல்லி அந்த கம்ப்ரஸர் வந்து 20 நிமிஷம் 25 நிமிஷம் உங்கள் ரூம் வந்து கூலிங் ஆகிற வரைக்கும் அது ஹெவி லோடில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு இங்கே வந்து 5000 மினிமம் வந்து நமக்கு 5000 கூலிங் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி நம்ம ஏசி வாங்குறதுனால நமக்கு 10 நிமிஷத்துலேயே வந்து கம்ப்ரஸர் வேலை முடியுது. அதுவே நீங்கள் கூலிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி ஏசி வாங்கிட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் கூலிங் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே கம்ப்ரஸர் வேலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக லோடு எடுக்குது. அப்போ இதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்காக வந்து கரண்ட் பில் வந்து சார்ஜ் ஆகும். அதனால் கூலிங் கெப்பாசிட்டி வந்து மினிமம் 5000 முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னமும் சூப்பராக நல்லாயிருக்கும். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்து வாங்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ யூனிட் தான் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி அந்த லேபிள்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட என்னோட லேபிளில் பார்த்தீங்கனாலே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷத்துக்கு இத்தனை யூனிட் தான் வந்து இந்த ஏசி வந்து கரண்ட் பில் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி லேபிளில் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அது வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ISEER அப்படின்ற வேல்யூ, அப்புறம் உங்களுக்கு 5 ஸ்டார் ஏசி தான் வேணும்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் 1.5 டன் ஏசி தான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா விஷயங்களும் இருக்கணும். ப்ளஸ் அது கூடவே இந்த வருஷத்துக்கு இத்தனை யூனிட் அப்படின்றதுமே முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்கணும். இது எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கனாலே போதும். உங்களுடைய ஏசி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். கூலிங்குமே நல்லா வரும். உங்களுக்கு கரண்ட் பில்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஏசி வாங்குங்க. கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே இருக்கிற மாதிரி நீங்கள் கவனமாக பார்த்து வாங்கிட்டாலே போதும். நீங்கள் ஒரு சூப்பரான ஏசி வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது போக ஒரு சில எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஏசியில் வந்து நம்ம ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஏசி வாங்கும்போது அந்த ஏசியில் வந்து ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர் வந்து மினிமம் 2.5 PM இதில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த 2026ல் வர்ற ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா 1.0 PM அந்த ஃபில்டரே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபில்டரோட அந்த நம்பர் வந்து எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு வந்து ஃபில்டர் வந்து ரொம்ப டஸ்ட்டை வந்து உங்கள் ஏசிக்குள்ளே வந்து போக விடாது. உங்களுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி எதுவுமே வந்து வராது. அந்த அளவுக்கு வந்து ஃபில்டர் நல்லாவே வந்து வேலை பார்க்கும்.
முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஃபில்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து ஏசி வாங்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரிமோட்டு நீங்கள் கம்பல்சரி ரிமோட்டில் வந்து பேக் லைட் இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா பேக் லைட் இருந்துமே எனக்கு ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா, பட்டன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சிரமமாக தான் இருக்குது. நீங்கள் பேக் லைட்டே இல்லாமல் ரிமோட் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். கம்பல்சரி உங்களுடைய ஏசி ரிமோட்டில் வந்து பேக் லைட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் சொன்ன சஜஷனில் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு ஏசி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பெஸ்ட்டு ஏசி எல்லாமே வந்து நான் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். கீழே வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே அமேசானோட அஃபிலியேட் லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னுமே இந்த ஏசியை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.